ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கீழேயே போயிட்டு இருந்த நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் ETF கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிறைய கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட ஹையில இருந்து லோ ப்ரைஸ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். நிஃப்டி 50 இப்போதைக்கு 1.47% பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 327 புள்ளி பாசிட்டிவாக இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு 300 புள்ளிக்கு மேலே தான் பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஓப்பன் ஆனப்போ கிட்டத்தட்ட 22,900 புள்ளிலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்துட்டாங்க. எப்படி பார்த்தாலும் திங்கட்கிழமை க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 320 புள்ளி பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்காங்க. பேங்க்கு கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 6% வந்து பாசிட்டிவ், சில்வர் 4% பாசிட்டிவ், கோல்டு 1.63% வந்து பாசிட்டிவ், ஆட்டோ பீஸ் 1.91% பாசிட்டிவ், பார்மா மட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருந்தாங்க. அதாவது பார்மா கம்பெனி இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஐடி 2.91% பாசிட்டிவ், மிட் 150 கிட்டத்தட்ட 3% வந்து பாசிட்டிவ். அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ல இன்னைக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்காங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ்ல ட்ரெண்ட், இண்டிகோ, அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்டைன்மெண்ட், BEL இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ்ல டாக்டர் ரெட்டி, HDFC லைஃப், சிப்லா, சன் பார்மா, NTPC இருக்காங்க. இன்னைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு பார்மா தாங்க ரொம்ப கீழே போயிருக்காங்க. ஏற்கனவே ஈரான், இஸ்ரேல், US வார் போயிட்டு இருக்கனால நம்ம மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையில் நல்ல லோ ப்ரைஸாக இருக்குது. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் 52 வீக் லோவை தாண்டி இன்னும் கீழே போயிட்டு இருக்கு. அதனால இது நம்ம நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இன்னும் கீழே போகும் அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ ஓரளவுக்கு ரொம்ப கீழே தான் இருக்காங்க. அதனால இது ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ அந்த வார் வந்து நிறுத்துறாங்க அப்படின்ற ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி நல்லா மேலே போக ஆரம்பிக்கும். அதிகபட்சம் இன்னொரு 10 to 15 நாளில் இதுக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அப்படி வார் முடிஞ்சது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகும். அதுக்கு அடுத்தது புதிய கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து வரப்போறாரு. இதுக்கு முன்னாடி ஜெரம் போல் இருந்தாரு. இப்போ அவர் போயிட்டு புதுசாக வந்து வரப்போறாரு. அவரு எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய நியூஸ் இருக்கு. அதனால இப்போ வந்து மார்க்கெட் வந்து சூப்பரான ஒரு இடத்துல தான் வந்து இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். அதனால இது நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபென்ஸ் இன்னைக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.59% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் எப்பயும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம இந்தியாவில் டிஃபென்ஸ் செக்டர் நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டிஃபென்ஸுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படும். அந்த எக்யூப்மெண்ட்டை மேக்ஸிமம் நம்ம இந்தியன் கம்பெனிக்கு அதை ஆர்டராக கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்தியன் கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய இந்தியன் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் எக்ஸ்போர்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வேற கண்ட்ரிக்கும் நம்ம டிஃபென்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து எப்போ இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இந்த ETFல பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் ஃபோர்ஜ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா, மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ், கொச்சின் ஷிப்யார்டு, பாரத் டைனாமிக்ஸ், டேட்டா பேட்டன் இந்தியா, ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ், எம்டா டெக்னாலஜிஸ், GRSE, BEML, ஜென் டெக்னாலஜிஸ், டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ், பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், மிஸ்ரா தந்து நிகாம், CNDLM, யூனிமெக் ஏர்ஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங், இந்த கம்பெனி எல்லாமே இந்த ETFக்குள்ள இருக்குது. அதாவது இந்த ETF நம்ம ஒன்று வாங்கினாலும் இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் நம்ம முதலீடு பண்ணதான் வந்து அர்த்தம். இன்னைக்கு இந்த கம்பெனி எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. BELக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6,795 கோடிக்கான ஒரு புது ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. மவுண்டைன் ரேடார்ஸ்க்கான ஆர்டரு, அதுக்கு அடுத்தது HALக்கும் ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது 1,660 கோடிக்கான சேட்டலைட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது GRSE கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ரெவன்யூ வந்து 6,400 கோடி இந்த 2026 இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈரான் இயர் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 26% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மிஸ்ரா தாந்து நிகாம், இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட ரெவன்யூ 1,206 கோடிக்கு மேலே இருக்கும். ஈரான் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 12% அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனி பாசிட்டிவ் நோட் வந்து கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸுக்கு. அதனால தான் இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய புரோக்கர்ஸும் பாசிட்டிவ் நோட்டு கொடுத்துருக்கனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே
நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோட கையில் இருந்து லோ ப்ரைஸில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மசகான் டெக்ஸ் ஷிப்பில்டர்ஸு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 3500 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போதைக்கு 2300 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 12% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பாசிட்டிவ் நோட்ஸ்லாம் வந்தனால GRSI கிட்டத்தட்ட 18% வந்து பாசிட்டிவ், டிக்சன் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ், கொச்சின் ஷிப்யார்டு 12% பாசிட்டிவ். இந்த மசகான் டெக்ஸ் ஷிப்பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த கம்பெனியை அதோட கையில் இருந்து இப்போதைக்கு நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சடனாக 12% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங்கில் வந்து இருக்காங்க. இவங்க டிஃபென்ஸுக்கு தேவையான ஷிப் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கமர்ஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வார்ஷிப்பு, சப்மரைன்ஸு, கார்கோ அண்ட் பேசஞ்சர் ஷிப்ஸு, ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. வேல்யூஷன் படி நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது. இவங்களோட ரேஷியோ எல்லாமே அதாவது ROC, ROE, ROIC எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வேல்யூஷனில் இருக்குது. அதாவது நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. PEG ரேஷியோ பார்த்தா கூட 0.68 வந்து இருக்காங்க. PE ரேஷியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. அதிகபட்சம் 59 PE ரேஷியோ வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சூப்பரான ஒரு கம்பெனி. இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். அடுத்தது இன்னைக்கு PSU செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. RVNL கிட்டத்தட்ட 4.5% பாசிட்டிவ், IRFC கிட்டத்தட்ட 5.5% வந்து பாசிட்டிவ், இர்கான் இன்டர்நேஷனல் கிட்டத்தட்ட 8.5% பாசிட்டிவ், ஹட்கோ 5.5% பாசிட்டிவ். அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. இந்த மாதிரி வாரம் வரும்போது எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. அடுத்த ஒரு 6 to 7 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து கொடுப்பாங்க. அதனால் இப்போதைக்கு வார் போயிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏதோ பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் வரும். அதனால் இந்த வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்லாம் வாங்கிட்டோமா, நம்ம வந்து கவலையே பட வேணாங்க. சும்மா இருந்தால் போதும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே மெதுவாக இன்க்ரீஸ் ஆகி மேலே வந்துடும். இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டு எவ்வளவோ போர் வந்து பார்த்துருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்ளம் பார்த்துருக்கு. இன்னமும் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டுருக்கு. அதனால் ஃபியூச்சர்லேயும் நம்ம மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கோம். அதனால் பயப்படாமல் நம்ம இருந்தாவே போதும். அடுத்தது ITC டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். இன்னைக்கு ITC கிட்டத்தட்ட 1.5% வந்து பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2.4% வந்து பாசிட்டிவ். காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ITC வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 1.5% தான் பாசிட்டிவ். ஆனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% 10% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த ITC பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதில் வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சூப்பரான ஒரு கம்பெனி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறனாலேயே இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா இதோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பெரிய கம்பெனியாக இருக்குது. பெரிய கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டடியாக ரொம்ப மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனாலேயும் இந்த கம்பெனியில் போய் நிறைய பேர் வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா லார்ஜ் கேப்பில் ரொம்ப பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 520 ரூபாயில் இருந்துட்டு இப்போ 300 ரூபாய்க்கு கீழே அது 290 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டு கிராஷ் ஆகும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கிராஷ் ஆகும். ப்ளஸ் அந்த கம்பெனியோட growth கம்மியாகும் போது கண்டிப்பாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் போய் வாங்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எல்லாரும் வாங்குற ஸ்டாக்கை நம்மளும் வாங்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதை தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா 10-11 வந்து சுற்றிக்கிட்டு இருப்போமே தவிர நம்மளால் சூப்பரான ஒரு இன்வெஸ்டராக அதுவும் அதிகமான ரிட்டர்ன் நம்மளால் வந்து எடுக்க முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 7.5% இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. அடுத்தது வருண் பிவரேஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 4.25% பாசிட்டிவாக வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 5% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆக போகிறாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போனாங்க. அதுக்கப்புறம் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பாக்கோல கொண்டு வந்தாங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படியே டவுன் ஆகி கிட்டத்தட்ட 384 ரூபாய்க்கெல்லாம் போனாங்க. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் 400 ரூபா வந்திருக்காங்க. பார்க்கலாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் படி சூப்பரான வேல்யூஷனில் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி PE ரேஷியோவில் ரொம்ப லோ PE ரேஷியோவில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜ் PE ரேஷியோ கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னதான் கேம்பாக்கோலா வந்தாலும் சரி இந்த கம்பெனியோட growth அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க லிஸ்ட் ஆனதில் இருந்து அதாவது 2021 பக்கத்தில் வந்து லிஸ்ட் ஆனாங்க. சரிங்க 2016 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லிஸ்ட் ஆனாங்க. லிஸ்ட் ஆனதில் இருந்து கிட்டத்தட்ட ஸ்பிளிட்டு போனஸ்னு எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளிலே வந்து கொடுத்துருக்காங்க.
ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டான் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. முதல் முறையாக இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு லாஸ்ட் ஒரு வருஷத்தில். இப்போதைக்கு வேல்யூஷன் படி நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது. கண்டிப்பாக இதையும் நம்ம நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பார்த்துக்கலாம். என்னதான் புது கம்பெனி வந்தாலும் இவங்களோட அந்த க்ரோத், அதாவது பிஸ்னஸ் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் க்ரோத் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து க்ரோத்தில் வந்து இருக்கும். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பில் தான் இருக்காங்க. அடுத்தது BSE லிமிடெட், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் கண்டிப்பாக இவங்ககிட்ட தான் நம்ம வந்து பண்ணுவோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னு வந்துட்டாவே இந்த எக்ஸ்சேஞ்சு தான் அதிகமாக லாபம் எடுப்பாங்க. மார்க்கெட்டில் யார் லாபம் எடுத்தா என்ன, நஷ்டம் எடுத்தா என்ன, இல்லை எந்த கம்பெனி லாபம் எடுத்தா என்ன, நஷ்டம் எடுத்தா என்ன, அதே மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதும் அதோட கமிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து போகும். ஸ்டாக்கில் மட்டும் கிடையாது, கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது விற்கும் போது இவங்களுக்கு வந்து பே பண்ணிகிட்டு இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும் போது விற்கும் போது இவங்களுக்கு கமிஷன் அப்படிங்கிறது போயிட்டு தான் வந்து இருக்குது. பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணாலும் சரிங்க, இவங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்குது. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் NSE, BSE இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. லாங் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்சேஞ்செலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. சென்னையில் இருந்தது, கொல்கத்தாலாம் இருந்தது. இப்போயும் கொல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த 2 எக்ஸ்சேஞ்சு தான் வந்து இப்போதைக்கு ரொம்ப பாப்புலராக வந்து இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 6.85% பாஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கரண்ட் ப்ரைஸ் 2867 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பு 1,17,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 53 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 50 இருக்குது. புக் வேல்யூ 128, ROC 46%, ROE 36%, ROIC 93%, OPM 61% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 956 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 0.76 இருக்குது. கிட்டத்தட்ட 1 கீழே பிஜி ரேஷியோ இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0, உங்களுக்கு கடனே கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 22 இருக்குது. இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 39%, ப்ராஃபிட் growth வந்து பாருங்கள் 65% இருக்குது. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth 51%, ப்ராஃபிட் growth பாருங்கள் 133% இருக்குது. மற்ற எல்லா செக்டரில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் அவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து அடி வாங்கியிருக்கு. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வாங்கியிருந்தாலும் லாபத்தில் தான் இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 111% வருஷம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதே போன வருஷம் வாங்கியிருந்தா கூட கிட்டத்தட்ட 47% ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக 20% மேலே இருக்கும். சூப்பரான ஒரு கம்பெனி. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3227 ரூபா போயிட்டு 2867 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவெலாம் கிடையாது. இருந்தாலும் இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் லாங் டேர்முக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு இது ஒரு ஆப்ஷனாக வந்து வச்சுக்கலாம். அடுத்தது CDSL, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி சர்வீஸில் இருக்காங்க. இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா BSE லிமிடெட் தான். அது இதுக்கு முன்னாடி பார்த்த கம்பெனி தான். கிட்டத்தட்ட 1950 ரூபா பக்கத்தில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1180 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு 5.82% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இவங்களாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிஸ்னஸாக இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு எந்த அளவுக்கு வந்து க்ரோத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த CDSL கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்கவுண்ட் புரோக்கர் எல்லாமே இவங்களோட கிளைண்ட்டாக வந்து இருப்பாங்க. அதாவது அப்ஸ்டாக்ஸு, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் க்ரோ, இந்த மாதிரி எந்த நம்ம டிமேண்ட் அக்கௌண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் சரி இவங்களோட கிளைண்ட்டாக வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல க்ரோத்தில் தான் இருக்கும். நிறைய பேர் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்களோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களோட பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இவங்க டிஜிட்டலாக எல்லாமே டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது விற்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும் போது விற்கும் போது அதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது விற்கும் போது சரி அதோட கமிஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து போயிட்டு தான் வந்து இருக்கும். சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஹையில் வந்து லோ ப்ரைஸில் தான் இருக்குது. அதனால் இதே ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IT கம்பெனி. இவங்க எம்பெடட் சாஃப்ட்வேர், AI அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மொபிலிட்டி டெக்னாலஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா EV செக்டருக்கு தான் இருக்குது. இப்போ EV செக்டர் அப்படிங்கிறது நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலில் இருந்து EVக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கோம். இவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா EV செக்டருக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. EV செக்டர் அப்படிங்கிறது அடுத்த ஃபியூச்சராகவே இருக்குது. அதனால் இவங்களோட க்ரோத்தும் ஃபியூச்சரில் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, யூரோப்பு, யூஎஸ்ஏ, ஜப்பான், சைனா, தாய்லாண்டில் வந்து இருக்காங்க. மார்க்கெட் கேப்பு 18,400 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 24 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ அதில் பார்த்தீங்கன்னா 19 இருக்குது. முதல் முறையாக அந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 24 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து கீழே போகுது, ப்ளஸ் யூஎஸ் டாரிஃப் இஷ்யூலாம் போட்டாங்க. அதனாலேயே இவங்களுக்கு ரெவன்யூ வந்து ரொம்ப அடி வாங்கினுச்சு. ஏன் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, இவங்களுக்கு ஃபாரின்ல இருந்து நிறைய அமௌண்ட் ரெவன்யூ அப்படின்னு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த டேரிஃப் இஷ்யூ, அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்கு. இப்போ வார் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் புது கம்பெனி புது ஏஐ சொல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஃபுல்லாக கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட அதிகபட்ச பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 90லாம் ஒரு டைமில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே 24க்கு வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப லோ பி ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ROC 40%, ROE 32%, ROIC 31%, OPM கிட்டத்தட்ட 20% பக்கத்தில் இருக்குது. சூப்பரான பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 586 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.56 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.16, பிரைஸ் டு புக் வேல்யூ 5.73 வந்து இருக்குது. அதே மாதிரி இவங்களோட சேல்ஸ் growth வந்து பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 22%, ப்ராஃபிட் growth 40%. ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 29%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 29% இது வரைக்கும் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இவ்வளோ வரைக்கும் கீழே இறங்கியே லாஸ்ட்டு 3 வருஷத்தில் நம்ம இதில் முதலீடு பண்ணியிருந்தோம் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருந்திருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்ட் நல்ல ஒரு பர்சன்டேஜ். இப்போ மார்க்கெட் வந்து கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லைனா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது கூட முதலீடு பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு மார்க்கெட் கீழே இறங்கிறனால ஐடி செக்டர் வந்து கீழே தான் இருக்குது. அதனால் இதை நல்ல ஒரு வாய்ப்பாக பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு எப்போல்லாம் கீழே இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். பயந்து வெளியே போகக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு அப்படி வந்து ரொம்ப அதிகமாக்கணும். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. நாளைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோவில் என்னோட நாலேஜ் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த டெசிஷன் எடுத்தாலும் உங்களோட ஓன் டெசிஷனாக வந்து எடுங்க.